அவங்கள்ட்ட கேட்டு பாப்போமா? ஆமா, என்னது டியூஸ்டே சொல்றாங்களா இந்த நேரத்துல? சார் சொல்லுங்க ஒரு சார். நிமிஷம். வினோத் இரு, நான் அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க சார். சங்கர்னு ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன் இந்த ஏரியால தான் இருக்குன்னு சொன்னாங்க. சங்கரா? இந்த ஏரியாவிலையா? ஆள் எப்படி இருப்பாரு? என்ன மாதிரி தான் சார் இருப்பாரு. அப்படியா? சங்கர்ன்ற பேர்ல அக்கம் பக்கத்துல யாரும் காலேஜ் போனதா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் யாரும் அப்படி இல்லப்பா. சரி, சரி. தேங்க்யூ சார். வினோத் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வினோத் வந்துடுறேன். அம்மா என்ன மாப்ள எல்லாம் தேடி பார்த்துட்டேன் மாப்ள, யாரும் தெரிலன்றாங்க. அண்ணா இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும், நம்ம போய் தேடி பார்ப்போம், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. அப்பா கால் பண்றது. ஹலோ ஹலோ சஞ்சீவ். சொல்லுங்கப்பா. டேய் சஞ்சீவ், என்னப்பா என்னாச்சு? அம்மா சமைக்கும் போது குக்கர் வெடிச்சிடுச்சுடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா. டேய் குக்கரோட லெட் வந்து அம்மா முகத்துல பட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுடா. டாக்டர்மா உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்ள என்னாச்சு மாப்ள? மாப்ள நண்பா என்னாச்சு? மாமா, அம்மா சமைக்கும் போது குக்கர் அடிச்சு அவங்க முகத்துல அடிபட்டுச்சா மாமா. மாப்ள என்னாச்சு மாப்ள? நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா. நான் வரதுக்கு அம்மா பாத்துக்கோங்க. சரி நான் பாத்துக்கிறேன்டா, நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. மாப்ள அம்மா வா மாமா, உடனே ஊருக்கு அம்மா பார்க்கலாம். சரி வா மாப்ள, போலாம் போலாம். சரி, சீக்கிரம் வா வாங்க, வா சீக்கிரம் வா வா வாங்க, வா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. சீக்கிரம் மாப்ள. சஞ்சீவ், நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் இங்க விசாரிச்சு வைக்கிறேன். கவலைப்படாத, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா போயிட்டு சரி. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. கவலைப்படாத மாப்ள, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. மாப்ள போன் அடிக்கும். மாமா அபி மாமா. பேசு பேசு. ஹலோ சஞ்சீவ், சங்கர் பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சதா? சஞ்சீவ், அம்மா சமைக்கும் போது குக்கர் வெடிச்சு அம்மாக்கு அடிபட்டு போச்சா? இப்ப என்ன பண்ணுதுன்னு புரியல அபி. எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. சஞ்சீவ் நீ ஒன்னும் கவலைப்படாத, அத்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அதான் நான் உடனே சென்னைக்கு கிளம்பி வரேன். பஸ் ஏற ஆட்டோல போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அத்தைக்கு வேணும்னே அடிப்படை வச்சு சஞ்சீவை சென்னைக்கு திரும்ப வரவழைக்கிறது ஸ்ரீஜா போட்ட பிளானா இருக்குமா? எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. இப்ப பஸ் ஏறினா காலையில சென்னையில இருப்பேன். வேண்டாம் சஞ்சீவ், நீ சென்னைக்கு வர வேண்டாம். ஏன் அபி இப்படி சொல்ற? என்னையும் சென்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? அது என்னன்னா சஞ்சீவ், எனக்கு என்னமோ அத்தைக்கு குக்கர் வெடிச்சு அடிபட்டது தற்செயலா நடந்த மாதிரி தோணல. என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நீ கோயம்புத்தூருக்கு சங்கரை தேடி போயிருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னை திரும்ப சென்னைக்கு வர வைக்கிறதுக்காக தான் அவ பிளான் பண்ணி குக்கரை வெடிக்க வச்சு அத்தைக்கு அடிப்படை வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீஜாக்கு இவ்வளவு திமிரு வந்துருச்சா? அவ மட்டும் அப்படி பண்ணிருந்தா அவளுக்கு ஏன் தான் சாவு. நான் உடனே அங்க வரேன். பதட்டப்படாத சஞ்சீவ், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம பொறுமையா நிதானமா யோசிக்கணும். நீ கிளம்பி வராத, கோயம்புத்தூர்லயே இரு. நான் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அம்மாவை யார் பாத்துக்கிறது? அத்தைய நான் பாத்துக்கிறேன். எப்படி அபி? நீ எங்க வீட்டுக்கு போனா மாட்டிக்க மாட்டியா? மாட்டேன் சஞ்சீவ், நானும் மாதிரி போய் அத்தைய பாத்துக்கிறேன். நீ அந்த சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி. ஸ்ரீஜாவுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற இந்த செஸ் கேம்ல நாம தான் ஜெயிக்கணும். அவ எந்த பக்கம் காயினை நகர்த்தினாலும் அவ பிளான்ல நம்ம சிக்க கூடாது. அத்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி.
அந்த ஸ்ரீஜாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி அபி, நான் சென்னை வரல. நான் அந்த சங்கரை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணா வண்டி திருப்புங்கண்ணே. என்னாச்சு மாப்ள? இதெல்லாம் பண்ணது ஸ்ரீஜா தானா? அபி அம்மாவை பார்த்துக்கிறாளாம். நம்மளை சங்கரை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காமாம்மா. அபி சொல்றது சரிதான் மாப்ள. நம்ம சங்கரை கண்டுபிடிப்போம். அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. அது சரி ஸ்ரீஜா, சீதாவுக்கு அடிபட்டு இருக்கிற விஷயத்த அண்ணன் கால் பண்ணி சஞ்சீவுக்கு சொல்லிருப்பாரு. இந்நேரம் சஞ்சீவ் திரும்ப வந்துகிட்டு இருப்பானா? மா, சஞ்சீவ் அம்மா பையன். அத்தைக்கு அடிப்பட்ட நியூஸ் தெரிஞ்சா அவனால கண்டிப்பா வெளியூர்ல இருக்க முடியாது. வீசின பூமராங் மாதிரி போன வேகத்துல திரும்பி வந்துருவான். நான் எழுதி கொடுக்கிற டேப்லெட்ஸை வாங்கி கொடுங்க சார். டாக்டர், வெளியில ஸ்ரீஜா இருக்கா, அவகிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். கொஞ்சம் பத்திரமா சரி பாத்துக்கோங்க. டாக்டர். டாக்டர், அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்குறாங்க. 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அவங்க குணமாவற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. யார் பாத்துக்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். வா அனு. நீங்க அவங்களோட மருமக. அப்படியா? இந்தம்மா, இதுல உங்க அத்தைக்கு எந்தெந்த மெடிசன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதியிருக்கேன். அதை படிச்சு பார்த்து கரெக்டா கொடுக்கணும். கண்டிப்பா. உங்க அத்தையை நல்லா பாத்துக்கோமா. நான் வரேன். நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. அத்தை குணமாகுற வரைக்கும் அவங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அனு, நீ சொன்ன மாதிரியே சீதாவுக்கு அடிப்பட்ட விஷயத்த அண்ணன் போன் பண்ணி சஞ்சீவ் கிட்ட சொல்லிட்டாரு. அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க திரும்பி வந்துருவான். வர மாட்டான். ஏன் அப்படி சொல்ற? சஞ்சீவ் கண்டிப்பா திரும்பி வருவான். அவன் நேரத்துக்கு கிளம்பிருப்பான்னு மாமா சொன்னாரே. சந்தோஷ் இல்ல, யாரு சொன்னாலும் போன வேலையை முடிக்காம அவன் திரும்பி வர மாட்டான். ஏன்னா நான் அவனை வர வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ற அனு? நீ எதுக்கு சஞ்சீவ் கிட்ட அப்படி சொன்ன? சஞ்சீவ் வந்துட்டா ஸ்ரீஜாவுக்கும் அவனுக்கும் நடக்கிற மேரேஜ் எப்படி நிறுத்த முடியும்? அத்தை சம்மதத்தோட எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் சஞ்சீவ் எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது? ஏய் அபி, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. எதுக்குடி நீங்க வந்த? வெளியே போ. என்ன வெளியே போன்னு சொன்னதுமே நான் வெளியே போறதுக்கு நான் ஒன்னும் பழைய அபி இல்ல. உங்களால என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. ட்ரை பண்ணி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சஞ்சீவ் வர வரைக்கும் இந்த வீட்லயே தங்கி அத்தைய பத்திரமா நான் தான் பாத்துக்க போறேன். என்ன மீறி என் அத்தைய உங்களால எதுவுமே பண்ண முடியாது.
பண்ணவும் விட மாட்டேன். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டின உடனே அத்தை மாமாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நீங்க எப்படி என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட பாத்தீங்களோ அதே மாதிரி அத்தையும் மாமாவும் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்க. பெட்டி படுக்கையோட கிளம்ப ரெடியா இருங்க. வாமா அனு, வாமா. அத்தைக்கு எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லம்மா, இப்பதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி மாமா, நீங்க போங்க, அத்தைய நான் பாத்துக்கிறேன். இது முருகர் கோயில் பிரசாதம். அந்த முருகர் உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டார் அத்தை. அந்த அபிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டயே நக்கலா பேசிட்டு போவா. அவளை ஏதாவது பண்ணணும் ஸ்ரீஜா. மா, நாம ஏமா பண்ணணும்? அபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொன்னாலே போதுமே. அந்த வேலையை அவளே பாத்துப்பா. சரியா சொன்ன ஸ்ரீஜா. நான் இப்பவே பார்ட்னருக்கு கால் பண்ணி அபி வந்து போன விஷயத்த 1க்கு 2 ஏத்தி விடுறேன். ஹலோ, சொல்லுங்க பார்ட்னர். அத்தைக்கு அடிப்படை வச்சிட்டீங்களா? வச்சாச்சு. சூப்பர். இனி எந்த ப்ராப்ளமும் இல்ல. சஞ்சீவ் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். கிழிப்பான். சஞ்சீவ் எல்லாம் திரும்பி வரவே மாட்டான். நம்ம பிளான்ல வேஸ்ட் பார்ட்னர். விட்டில் பூச்சிங்க வெளிச்சத்தை தேடின கதை தான் நம்ம கதை. எல்லாம் சொதப்பிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க பார்ட்னர்? அதுக்கு சான்ஸே இல்லையே. ஏன் கால்குலேஷன் படி அத்தைக்கு அடிப்பட்ட விஷயம் சஞ்சீவ்க்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா திரும்பி வரணுமே. உங்க கால்குலேஷனை தூக்கி குப்பையில போடுங்க பார்ட்னர். அந்த அபி நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துட்டா. என்ன சொல்றீங்க பார்ட்னர்? ஆமா பார்ட்னர். சீதாவுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு ஊருக்கு கிளம்பின சஞ்சீவ அபி போன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிட்டான். அவனு அவ பேச்ச கேட்டு அங்கேயே இருந்துட்டான். அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி உங்கள மாதிரியே இங்க வந்து நான் அத்தைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அத கேட்ட உடனே எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. உங்க தங்கச்சி எங்ககிட்டயே வந்து சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுறத எங்க அக்காவால தடுக்க முடியாது, எங்க அக்கா என்ன பண்ணாலும் அவளால ஜெயிக்க முடியாது, சஞ்சீவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீருவேன், முடிஞ்சா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாவ. இன்னும் பேசு. உங்களை பத்தி அந்த அபி நிறைய சொன்னா. சொல்றதுக்கே வாய் கூசுது. அவ சொன்னதை கேட்டதும் உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு பார்ட்னர். அந்த அபி ஜெயிச்சு நீங்க தோக்க போறது உறுதி.
உங்களை நம்பினதுக்கு நாங்களும் நடுத்தெருவுல நிக்க போறது உறுதி. போதும், நிறுத்துங்க. அபிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போனை வைங்க. அபி, என்கிட்டயே அத்துமுறா பேசிட்டு போற. வீட்டுக்கு போ. உங்க அக்கா உனக்கு பாடம் நடத்துவா. சஞ்சீவ், 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 சஞ்சீவ். என்னத்த, சஞ்சீவால உங்களை பார்க்க வர முடியலையேன்னு வருத்தப்படுறீங்களா? சஞ்சீவ், சஞ்சீவ் இப்ப வந்துட்டா அந்த ஸ்ரீஜா ஜெயிச்சிருவா. அப்புறம் அவனால என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. சஞ்சீவ், அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜா பத்தின உண்மையும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அத்தை. சஞ்சீவ், உங்க பையன் உங்களை பார்க்க வரலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சஞ்சீவ் வர வரைக்கும் நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை இருக்கு. அதுக்குள்ள ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணவன சஞ்சீவ் கண்டுபிடிச்சிருவான். சஞ்சீவ், அதுக்கப்புறம் சஞ்சீவ் உங்களை வந்து பாப்பா அத்தை. சஞ்சீவ், சஞ்சீவ். நில்லடி. எங்கடி போயிட்டு வர? சொல்லுடி, எங்க போயிட்டு வர? சஞ்சீவ் வீட்டுக்கு என்ன மாதிரி போனியா? ஆமா, போனேன். என் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன மாதிரி சஞ்சீவ் வீட்டுக்கு போனதே தப்பு. அதை என்கிட்டயே திமிரா சொல்றியா? நிறுத்துக்கா.